உங்களோட கருத்துக்கு டிகேஎஸ் இளங்கோவன் பதில் சொல்லும்போது இதை முழுமையா அமல்படுத்த முடியாது, மிகப்பெரிய பின்விளைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு, அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும், இன்னும் நாங்கள் ரொம்ப லக்ஸுரியான பாரெல்லாம் திறக்க போகிறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதுக்கு நாள் அதில் ஒரு குறைச்சிக்கிட்டே வரணும். இந்த வருமானத்தை குறைச்சாதானே, கடைகளை குறைச்சாதானே வருமானம் குறையும். வருமானம் குறையிறது அது இந்த வருமானத்தை வச்சு தான் அரசை நடத்துகிறோம், ஆட்சி நடத்துகிறோம்னு சொன்னால் அதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அதை நியாயப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் என்று சொல்வதை ஏற்க முடியாது. தொடர்ந்து நீங்கள் மதுவுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சுட்டு தான் வரீங்க. தமிழக அரசுகிட்ட உங்களுக்கு திருப்திகரமாக பதில் இது வரைக்கும் வந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் திருப்தி அடைஞ்சிருக்கீங்க. ஏன்னா 3 வருஷம் முடிஞ்சிச்சு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இது உடனே ஒரு செகண்டில் அல்லது ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு இல்லை. இது ஒரு பெரிய முடிவு, ஒரு பெரிய விஷயம், பெரிய முடிவு. அதனால் நாங்கள் சொன்ன உடனே அவங்க திருப்திகரமாக ஒரு பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் இது சம்பந்தமாக அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான். அவங்களுக்கும் நிச்சயமாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல உடன்பாடு இருக்குது. அது உடன்பாடு இருந்ததுனால தான் தேர்தல் அறிக்கையில் அது பதிவு செய்திருக்காங்க. இன்றைக்கி அது இப்போ லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் இருக்குது, அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது. அப்போது அவங்களுக்கு முரணான கருத்தை நாம் சொல்லலை, உடன்பாடான கருத்தை தான் சொல்கிறோம். பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை. நாங்கள் கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்லணுங்கிறது இல்லை. இது மக்களுடைய கோரிக்கை, மக்களுக்கு அவங்க உரிய ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது தான் மிக முக்கியமான கோரிக்கை. பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் 2 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட நாம் யூகமான ஒரு கேள்வியை நம்ம இப்படி செய்தால் அப்படி செய்யாவிட்டால் அப்படின்னு நம்ம போக வேண்டாம். ஒரு பாசிட்டிவாக பார்ப்போம். மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கையாக இல்லாமல் பொதுமக்களின் கோரிக்கையாக இதை முன்வைக்கிறோம். அதிலும் குறிப்பாக தாய்மார்களின் கோரிக்கையை அதை முன்வைக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இதற்கு எல்லா சக்திகளும் துணை நின்றால் தான் முடியும். யாரெல்லாம் மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் கை கோக்கணும். எல்லாரும் கை கோர்த்தா நிச்சயமாக அரசாங்கம் அதுக்குரிய பதிலை சொல்லும். தனிப்பட்ட முறையில் இது திருமாவளவன் குரல்னாக்கா, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளின் குரல்னா அது உடனே பதில் சொல்லணுங்கிற தேவை கூட இல்லாமல் போகலாம். இது மக்களுடைய குரல், அதனால் எல்லாரும் சேருவோம். இதே போன்ற திமுக தேர்தலில் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டாங்க. அதுக்கு எல்லாமே இது போன்ற மது ஒழிப்பு குறித்து இது போன்ற தொடர்ந்து அது மாதிரி நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதியை குறித்து நீங்கள் போராட்டம் முதல்ல இதை பார்ப்போம். இது ரொம்ப பேர்னிங் இஷ்யூ, இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நம்ம ஒவ்வொன்றா மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசலாம். இது மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். இன்னமும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்குது. குக்கிராமங்கள் வரையிலும் போதைப்பொருள் புழக்கம் வந்துருச்சு. பள்ளி மாணவர்கள் மத்தியில் இது இன்றைக்கி கடுமையாக போய்கிட்டு இருக்குது. குறிப்பாக பெண் குழந்தைகளே இதற்கு இரையாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள், படுகொலைகள், கூட்டு வன்புணர்வு, இதுவெல்லாம் போதைக்கு அடிமையான சக்திகளால் தான் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கி நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி, கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எதிராக நடந்த அந்த கொடூரமாக இருந்தாலும் சரி, நடந்திருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், கொடூரமான குற்றங்கள், இவை அனைத்தும் போதைக்கு அடிமையான இளைஞர்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது, ஆண்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது. இப்போ இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு நம்ம குடும்பத்தில் இது நடக்கலாம், யாருக்கும் இது நடக்கலாம். ஆகவே இது இருக்கிற கொடுமைகளிலேயே மிகவும் ஒரு சைலண்ட் டிசாஸ்டர்னு இதை சொல்லலாம். ரொம்ப அமைதியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரும் பேரிடர் இது, ஒரு பேரழிவு இது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதில் என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் நிறைய ஸ்பாயில் ஆகுது. 14-15 வயசில் நேற்று ஒரு அம்மா, அஞ்சனான்னு ஒரு அம்மா சொன்னாங்க, பையன் ஒருத்தவங்க சின்ன பையங்க குடிக்கிறாங்க, பொட்ட பிள்ளைங்க குடிக்கிறாங்க, எனக்கு அப்படியே வயிறெல்லாம் பதறுது, எனக்கு நேர்ந்த மாதிரி நாளைக்கு இந்த குடும்பங்களை நேர்ந்துடக்கூடாதுன்னு நான் பதறேன். அப்பனை பார்த்து பிள்ளை குடிக்கிறான், மாமாவை பார்த்து மச்சான் குடிக்கிறான், அம்மாவை பார்த்து மகள் குடிக்கிறா, இது பரவிக்கிட்டே போகுது, எங்கே போய் முடியுமோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு விக்டிம் குரல், விக்டிம்ஸ் வாய்ஸ். இதை நாம் கடந்து போயிட முடியாது.
ஆகவே இது வந்து 100 விழுக்காடு தூய நோக்கமுள்ள எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாத ஒரு களம். இந்த களத்தில் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும். இது எங்களுடைய வேண்டுகோள். இந்த மாநாட்டுக்கு நேரடியாக மற்ற கட்சிகளை வந்து நேரடியாக சென்று அழைப்பீங்க. அதை பற்றி இன்னும் நாங்கள் முன்னணி தலைவர்கள் உட்காந்து பேசி தான் நாங்கள் யார் யாரை கூப்பிட போகிறோங்கிறது பற்றி இன்னும் 20 நாள் தான் இருக்குது. பட் இன்னும் நாங்கள் அதை 2 நாளில் பேசி முடிவு பண்ணுவோம். 3 ஆண்டுகளாக காலதாமதம் காலதாமதம் இல்லை, கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். 69 பேர் இறந்தாங்க. நம்ம இது அவ்வப்போது பேசிகிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராஜடி இல்லையா? 69 பேர் இறந்தது. அன்றைக்கி நான் 2 நாள் அந்த களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது மக்கள்கிட்டருந்து எழுந்த கோரிக்கை தான். அவங்க சொன்ன முதல் வார்த்தையை இப்படி போனவனே தலையில் அடிச்சுக்கிட்டு, இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லுங்க தம்பி, இந்த சாராய கடையெல்லாம் மூட சொல்லுங்க தம்பி தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. ஜனங்களுடைய குரல் தான் அது. இப்போ அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்லலை. அவங்க வந்து நாம் எல்லாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறோம். கள்ளச்சாராயம் குடித்ததுனால தான் செத்தான், நல்ல சாராயம் குடித்தா செத்துருக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் வந்து மற்றவங்க மத்தியில் போயிட்டுருக்கு, அரசியல் களத்தில் போயிட்டுருக்கு. சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகளை 3 நாளே நாங்கள்லாம் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு தான் ஜனங்கள் சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னதை வச்சு நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சென்னையில். அந்த ஆர்ப்பாட்டத்தில் செப்டம்பர் 17 இந்த மாநாடு நடத்துகிறதா அறிவித்தோம். செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். ஆனால் இடையில வந்து செஷன் வந்துருச்சு, பார்லிமெண்ட் செஷன். அதில் ஆகஸ்ட் 13 வரல, நாங்கள் 12 வரல அங்கே இருக்க வேண்டியதாக போச்சு. அதனால் அந்த நேரம் எங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி வேலையை செய்கிறது கூட, தயாரிப்பு வேலையை செய்கிறது கூட ஒரு காலவாசி இல்லைன்றதுனால தள்ளி வச்சுருக்கோம். அக்டோபர் 2 இதில் வந்து 3 ஆண்டுகள் கடந்து பண்ணுறோங்கிறதுலாம் இல்லை, தொடர்ந்து நம்ம பேசுகிற ஒரு விஷயந்தான். அப்போ அதையும் கவனிக்கப்படலை. இப்போது இது ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலம் கணிந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஊடகம் உள்ளிட்ட அனைவரும் இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும்.